Copyright disclaimer under Section 107 of the Copyright Act 1976. Allowance is made for fair use for purposes such as criticism, comment, news reporting, scholarship, and research. Fair use is a use permitted by copyright statute that might otherwise be infringing. Non-profit, educational, or personal use tips the balance in favor of fair use. ஸோ ஹே கைஸ், நான் தான் உங்க கூட பேசுகிறேன். இன்றைக்கி நான் பார்க்க போனேன் ஹெல்மெட் த 4 செகண்ட் சைல்டு சாப்டர் எபிசோட் 18 தான் பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீவியஸ் எபிசோட் பார்க்கணும்னா மறக்காம பார்த்துட்டு வந்துடுங்க, அப்போ தான் இந்த வீடியோ உங்களுக்கு புரியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் ஓப்பனிங்கில் இந்த மாதிரி நம்ம ஹீரோஸ் அவங்களோட வண்டியிலேருந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட டெஸ்டினேஷன் கிட்ட வரும்போது அந்த இடத்துல மைல்ஸ் வந்து நம்ம இங்கே வந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த மேப் வச்சு பார்த்தா வெறும் ரோடு தான் போட்டிருக்கு, வில்லேஜ் மாதிரி கூட இல்லை. நம்ம இந்த இடத்துலையா டெலிவரி பண்ணோம், ஒருவேளை அனட்ராயில் இங்கேயே வந்து எல்லாத்தையும் வாங்கிப்பாரா அப்படின்னு வந்து பின் கேட்கும்போது இல்லை, நாம் இதை வந்து அனட்ராயிலோட இடத்துக்கு தான் போய் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அனட்ராயில் இடமா? ஒருவேளை அந்த அனட்ராயில் ஏதாச்சும் ஹைட் அவுட் வச்சுருக்காங்களா அப்படின்னு வந்து டானியா கேட்குறாங்க. அந்த நேரம் அப்போ மைல்ஸ் வந்து ஏதோ தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவர் ஏதோ ஒரு பென்டன் மாதிரி ஒரு விஷயத்தை எடுக்கிறாங்க. நான் இதை பற்றி உங்களுக்கு 100 தடவை சொல்கிறதுக்கும் பேசாமல் ஒரு தடவை உங்களுக்கு காமிச்சிட்டு போயிடலாம், இதை பார்த்தா உங்களுக்கே வந்து எல்லாத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும் அப்படின்னு அவர் எடுத்துக்கிட்டு ஒரு மரத்துக்கிட்ட போய்கிட்டு இருக்காரு. அந்த மரத்துக்கிட்ட போனோடனே அந்த பென்டன் ஆக்டிவேட் ஆகி அந்த மொத்த மரமும் அப்படியே ப்ளூ கலரில் மின்னிக்கிட்டு இருக்கு. அப்படி எல்லாரும் ஷாக்கே பார்க்குறாங்க. இது மேஜிக்கா, இது இன்சைனாக இருக்குது அப்படி எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கோமோ நம்ம ஹெல்மெட்டுக்கு ஒரு ரியாக்ஷன் இல்லாமல் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கா என்ன நடக்குதுன்னு. அந்த நேரம் அப்போ அங்கே இருக்க எல்லாரும் அப்படியே ஏதோ ஒரு இடத்து மூலமாக அப்படியே ப்ரொஜெக்ட் மூலமாக போய்கிட்டு இருக்காங்க. நம்ம என்ன ஸ்பேஸை தாண்டி போய்கிட்டு இருக்கோமா அப்படின்னு ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்கும்போது பின்ன என்ன சொல்கிறாங்கன்னா, நான் இந்த மாதிரி ரூமன்ஸ் எல்லாம் தான் கேள்விப்பட்டிருக்கேன், இதெல்லாம் வந்து ஒருத்தவங்களோட இமேஜினேஷனுக்கு பியாண்டு இருக்குது. அப்போ இதுதான் வந்து ஒரு ஆர்க் மேஜோட எபிலிட்டியா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ இருப்பான்ல, அவன் என்ன கேட்குறான்னா, எப்படி நீங்கள் சொல்கிறீங்க, இது பேசாமல் ஒரு இல்யூஷனாக கூட இருக்கலாமே அப்படின்னு கேட்கும்போது, இல்லை இதோட டெம்பரேச்சர் வச்சு பார்த்தாவே தெரியுதுல்ல, இந்த டெம்பரேச்சர் அப்படியே ரொம்ப இறங்கிக்கிட்டே இருக்குது. அப்போது இது கண்டிப்பாக வந்து இல்யூஷன் இருக்காது. ஏன்னா இல்யூஷன் வந்து இந்த மாதிரி அக்கம் பக்கத்தில் இருக்க எல்லாத்தையும் சேர்த்து அஃபெக்ட் ஆகாது. ஸோ இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் தான். அது போக நம்ம ஒரு லாங் டிஸ்டன்ஸுக்கு போகிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு வந்து பின் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படியே போகும்போது ஏதோ ஒரு பெரிய கோட்டைக்கிட்ட இடத்துக்கு போனோடனே டானியா வந்து அங்கே பாருங்கள், அங்கே ஏதோ இருக்குது, நாங்கள் யாரையும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தா இங்கே இருக்க குதிரை எல்லாமே வந்து அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. ஸோ அந்த இடத்துல இருக்கிறவர் தான் அனட்ராயில். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஓ நீங்கள் ஃபைனலாக வந்துட்டீங்களா? அப்போ அனட்ராயில் வந்து அங்கே இருக்கிற அதான் நம்ம ஹீரோஸ்க்கு வெல்கம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. முக்கியமாக வந்து அவங்கள வந்து பியூட்டன் மெசினரி அசோசியேஷனாக தான் அட்ரஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அதோட ஹெட்டு தானே வந்து இந்த மாதிரி டெலிவரிக்கு இன்சார்ஜாக இருக்காங்க, அதனால் அப்படி சொல்கிறாங்க. அப்புறம் அனட்ராயில் வந்து அதெல்லாம் செக் பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லாமே நல்லா தான் இருக்குது, இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் நீங்கள் நல்லா பண்ணிட்டீங்க, ஒரு எக்ஸலண்ட் ஜாப்பாக தான் பண்ணியிருக்கீங்க, நான் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிட்டேன். அது போக நான் எதிர்பார்த்த அளவு நீங்கள் கம்மியாக இருக்கீங்களே, அதுலேயும் எனக்கு இந்த ஹியூமன்ஸோட லைஃப் ஃபோர்ஸோட ட்ரேஸ் தெரியுது அங்கேயும் இங்கேயும் கேரேஜில், ஒருவேளை எக்கச்சக்கமான மக்கள் வந்து இறந்து போயிட்டாங்களா அப்படின்னு அனட்ராயில் கேட்கும்போது அப்போ மைல்ஸ் வந்து ஆமாம் கரெக்டாக தான் சொல்கிறீங்க, எக்கச்சக்கமான பேர் வந்து இந்த டிமானிக் பீஸ்ட் மூலமாக இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. முக்கியமாக வந்து எங்கள் குரூப்பில் பார்த்தீங்கன்னா 3ல் 1 பகுதி தான் நாங்கள் சர்வே ஆகிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போனா நீங்கள் ரொம்ப ட்ரபிள்லேருந்து தான் வந்திருக்கீங்க. என்னால் வந்து சென்ஸ் பண்ண முடியுது, உங்கள்கிட்ட வந்து ஏதோ டிமானிக் எனர்ஜி வந்து அந்த கேரேஜ்லேருந்து வர மாதிரியே. ஒருவேளை அது ஏதாச்சும் டிமானிக் கிராப்ஸாக இருக்குமா, கிராப்ஸ்னால் இந்த மாதிரி பணம் அப்படின்னு கேட்கும்போது அங்கே இருக்க மைல்ஸ் வந்து ஆமாம் நாங்கள் வந்து அதை கொஞ்சம் கொண்டிருந்தோம், அதை வந்து அப்படியே கொஞ்சம் வச்சுருக்கோம், உங்களுக்கு இதை வாங்கணும்னு விருப்பம் இருந்ததுன்னா நீங்கள் வாங்கலாம் அப்படி. அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏற்கனவே கொடுக்க வேண்டிய காசோடு சேர்த்து நான் 1,50,000 மேக்ரோன்ஸை வந்து கொடுத்துட்றேன் இதுக்காக ஒரு விலையா அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல மைல்ஸ் வந்து தேங்க்யூ சொல்கிறாங்க. நம்மளோட பின் தான் என்ன 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 150 அப்படின்னு வந்து ஷாக் ஆகுறான். அந்த சைடு தொப்பி போட்டவர் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் கேள்விப்பட்டேன் இந்த மாதிரி ஆர்க் மேஜெல்லாம் வந்து கொஞ்சம் காசு அதிகமாக தான் இருக்கும்னு, ஆனால் இது ரொம்ப அதிகமாக இல்லையா அப்படின்னு வந்து கேட்கும்போது இல்லை என்ன சொல்கிறாங்கன்னா, சரி இதுக்குள்ளே இருக்க பொருள்லாம் வந்து நீங்கள் அந்த இடத்துல இறக்கி வச்சுருங்க, எனக்கு இந்த கேரேஜெல்லாம் வந்து எந்த பயன்பாட்டும் கிடையாது அப்படின்னு சொல்லும்போது அங்கே இருக்க மைல்ஸ் வந்து ஓகே சார் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து அந்த மைல்ஸை பார்த்துக்கிட்டு இந்த ஹியூமன் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கான், ஆனால் அவனோட பவர் வந்து எல்கோவில் இருக்கிற மாதிரியே இருக்கே, ஒருவேளை அவனோட மானாவை எல்லாத்தையும் உள்ளே சப்ரஸ் பண்ணி வச்சுருக்கானா அப்படின்னு ஹீரோ பார்த்துட்டு இருக்கிறத வந்து அங்கே இருக்கிற ஆர்க் மேட்ச் வந்து நம்ம ஹீரோ பார்க்குறான். அப்போது 2 பேரும் அமைதியாக இருக்கும்போது ஓ இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கே அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு ஒன்றும் புரியல.
மேஜர்ஸ்னால வந்து ஒரு உண்மைய வந்து காலத்துக்கு ஏத்த மாரி பார்க்க முடியும் குழந்த. அதுலயும் முக்கியமா ஒரு மேஜர்ஸ் அதாவது என்னோட லெவல்ல இருக்கிறவங்கனால பார்த்தோனே அது உண்மை என்னன்னு கண்டுபிடிக்க முடியும். இ அதுலயும் அது எவ்வளோ ஆழத்துல இருந்தாலும் என்னால பார்க்க முடியும். அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோக்கு புரிஞ்சிருச்சு. இந்த அண்டர்டேல் என்ன சொல்ல வரான்னு. அப்போ நம்ம ஹீரோ எத பத்தி இங்க பேசவே கூடாது அப்படின்னு சொல்லும்போது என்ன ரொம்ப தைரியமான ஒரு குழந்தையா இருக்க. உனக்கு என்ன இத சீக்ரெட்டா வைக்கணுமா? அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவரோட அந்த ஸ்டிக்க தரையில வச்சோனே ஒரு சின்ன டொமைன் ஃபார்ம் ஆகுது. நம்ம ஹீரோ வந்து அவனோட ஸ்வாட புடிச்சு வச்சுக்கிட்டு ஏதாச்சும் ஆபத்த வந்து அப்படியே அட்டாக் பண்ண ரெடியா இருக்கான். நான் ஒரு மந்திரவாதி. எனக்கு இந்த உலகத்தோட சீக்ரெட்ஸ கத்துக்கணும்னு ரொம்ப ஆர்வம் இருக்கு. அதுலயும் சில உண்மைய நான் ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுவேன். அது வெளிய விடாம இருக்கறக்கு. அப்படின்னு அவங்க சொல்லிட்டு ஒரு டொமைன ஃபார்ம் பண்ணும்போது, அந்த டொமைன பார்த்தா எக்கச்சக்கமான நட்சத்திரம்ல வந்து டொமைன் ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு. அப்போ அப்ப வெளிய டானி அஃபின் வந்து என்ன நடந்துச்சு அப்புட்ன்னு பார்த்துட்டு, அந்த டொமைன வந்து அடிக்க பார்க்குறாங்க. பட் அது என்ன ஆச்சுன்னு யாருக்குமே தெரியல. அப்போ வந்து அண்டர்டேல் என்ன சொல்றாங்கன்னா, வெளிய இருக்கிறதுக்கும், உள்ள இருக்க ஸ்பேஸும் மொத்தமா டிஃபரெண்ட்டா இருக்கும். நம்ம இங்க என்ன பேசுறோமோ, அது இங்கேயே தான் இருக்கும். அதனால நீ எத பத்தி வொரி பண்ண வேணாம் அப்படின்னு அண்டர்டேல் சொல்லிட்டு அவனோட அந்த வாண்டுல இருக்கிற எனர்ஜிய யூஸ் பண்றான். அது மூலமா வந்து சங்கிலி வந்துகிட்டு இருக்கு. அப்போ அண்டர்டேல் என்ன சொல்றாங்கன்னா, என்னோட பேர் மேல ஆணையா இந்த இடத்துல இருந்து எதுவும் வெளிய போகாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து என்னது செயின்ஸா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, இதுதான் ஒரு மேஜர்ஸோட ஓத்து. இதுல யார் ப்ராமிஸ் பண்றாங்களோ அவங்க வந்து வெளிய எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அதுவும் மீறி அவங்களோட இத வெளிய சொல்றதா இருந்தா, அவங்களோட மானம் லார்ஜ் அமௌண்ட்டா வந்து குறைஞ்சிரும் அப்படின்னு வந்து அண்டர்டேல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி, உனக்கு என்ன வேணும்னு கேளு. அத பத்தி நான் சொல்றேன். ஸ்பெஷல் பாய் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோ வந்து அங்க இருக்க அண்டர்டேல பார்த்துட்டு, இவன் வந்து நார்மலா இல்ல. இவன் எர்கோவோட ரொம்ப டிஃபரெண்ட்டா இருக்கான். எர்கோ யாருன்னா, அங்க வந்து அந்த நாகோன்னு இருக்கும்ல ஒரு பாம்பு. அந்த பாம்பு கிட்ட ஒரு பிளாக் மேஜிஷியன் இருப்பான்ல, அவன் தான் அந்த ஓகேவா? நீங்க மறந்திருப்பீங்க. நான் திரும்பி ரிமைண்ட் பண்றேன். அப்பன்னா அப்படின்னு ஹீரோ யோசிச்சுக்கிட்டு, நான் ஒரு விஷயத்த கேட்டாகணும் அப்படின்னு ஹீரோ சொல்றான். எனக்கு ஒரு விஷயத்த கேட்கணும் அப்படின்னு ஹீரோ சொல்லும்போது, அந்த விஷயம் என்னவா இருக்கும்? ஒருவேளை அந்த விஷயம் உன்னோட சீட் ஆஃப் டார்க்னஸோட சேர்ந்ததா இருக்குமா? அப்படின்னு கேட்கும்போது, நம்ம ஹீரோ வந்து ஆமான்னு சொல்றான். அப்பன்னா அவருக்கு தெரியும் எல்லாமே அப்படின்னு ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அது போக எனக்கு ஒரு வழி தேவைப்படுது. இந்த சீட் ஆஃப் டார்க்னஸை எப்படி ரிமூவ் பண்ணணும்னு அப்படின்னு ஹீரோ கேட்கும்போது, அந்த மேஜ் கொஞ்ச நேரம் யோசிச்சு பண்ணிட்டு அது இதோட பாட்டம் லைன்ல பார்த்தோன்னா, இது வந்து ஒரு இம்பாசிபிள் அப்புட்ன்னு வந்து அன்னடாயில் சொல்லிட்டு இருக்காங்க. எதனால இம்பாசிபிள்னா, உனக்கு இன்னும் கொஞ்சம் லிட்டில் டீட்டெயிலா சொல்றேன். அது என்னன்னா, இந்த சீட் ஆஃப் டார்க்னஸ் வந்து உன்னோட லைஃபோட பின்னி பெனஞ்சிருக்கு. எதனாலனா, ஒரு சீட் ஆஃப் டார்க்னஸ் வந்து டீமானிக் பவர வந்து பொசஸ் பண்ணியிருக்கும். ரேரா வந்து ஒரு மதரோட வார்முக்குள்ள இருக்கும்போதே, இந்த சீட் ஆஃப் டார்க்னஸ் வந்து அந்த குழந்தைய வந்து சாவடிச்சிரும். ஆனா அதுவும் மீறி சில குழந்தைகள் வந்து பிறந்தானோ, அந்த சீட் ஆஃப் டார்க்னஸ் வந்து அவங்கள மொத்தமா வந்து ஆக்கிரமிச்சிரும். அப்புறம் அவங்கள வந்து ஒரு ஈவில் பாத்துக்கு கூட்டிட்டு போகும். அதோட வொர்ஸ்ட்ட கடைசியா வந்து சாவடிக்கிற அளவு ஒரு ஈவில்னஸ் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுலயும் வந்து இந்த சீட் ஆஃப் டார்க்னஸ் வந்து உன்னோட ஹார்ட்டோட வேற ஒண்ணும் வேரியபிள் கிடையாது. ஏன்னா 2மே ஒண்ணு தான். ஒருவேள அத நீ ரிமூவ் பண்ற மாரி இருந்துச்சுன்னா, நீ கண்டிப்பா இறந்துருவ அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஹெல்மெட் வந்து நான் என்ன நினைச்சேன்னா, இந்த மாரி ஆர்க் மேஜிக்கு வந்து ஒரு வழி தெரியும்னு அப்படின்னு சொல்லும்போது, அங்க அப்போ அனடைல் வந்து, "தம்பி நான் மேஜ் தான், கடவுள் கிடையாது. ஏன்னா இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு ஹியூமன் வந்து இந்த மாதிரியான ஒரு சீட் ஆஃப் டார்க்னஸ் வந்து கண்ட்ரோல் பண்றது." அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோ வந்து, "கண்ட்ரோலா?" அப்படின்னு கேட்குறான். ஆமா. ஏன்னா சீட் ஆஃப் டார்க்னஸ் வந்து நார்மலா வந்து டீமானிக் எனர்ஜிய கொண்டு இருக்கும். அதோட ஹோஸ்ட்ட வந்து ஒரு டீமானிக் எனர்ஜி மூலமா சூழ்ந்து இருக்கிறனால, அவங்கனால வந்து அந்த டீமானிக் எனர்ஜிய வந்து ரெசிஸ்ட் பண்ண முடியாது. இதனால அவங்களோட மைண்ட் வந்து ரொம்ப வயலன்ட்டா மாறும். அவங்களோட ஹேபிட் வந்து ஒரு ஈவில் பாத்த வந்து நோக்கி போய்க்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுலயும் வந்து அவங்களோட மைண்ட கண்ட்ரோல் பண்ணாத காரணத்தினால, அவங்களும் கொஞ்ச நாள்ல வந்து ஒரு டீமானிக் பீஸ்ட்டாவே மாறிடலாம். அதுக்கேத்த இன்டெலிஜென்ட்டாவே அந்த இடத்துல அந்த ஹியூமன் மாற முடியும். அப்படின்னு வந்து அனடைல் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா உன்னோட கேஸ பார்த்தா அது கொஞ்சம் யூனிக்கா இருக்கு. ஏன்னா தியரிக்கலா பார்த்தா, உன்னால வந்து அந்த சீட் ஆஃப் டார்க்னஸ் வந்து எப்படியோ வந்து சப்ரஸ் பண்ண முடியுது. ஒருவேளை இதுக்கு காரணம் வந்து ஏதாச்சும் ஒரு ஏன்னா இந்த மாரி மானாவும் சரி, இந்த மாரி விஸ் எனர்ஜியும் சரி, இந்த மாதிரி ஒரு எனர்ஜி வந்து ஒரு குழந்தைக்கு வருதுன்னா, அது ஒரு பெரிய டேலண்டா தான் இருக்கும். ஏன்னா, அந்த மாரி ஒரு டேலண்ட் வந்து இதுக்கு முன்னாடி வந்ததும் கிடையாது. ஆனா, இந்த சீடு இருக்குல்ல, இந்த சீடு வந்து டிமானிக் எனர்ஜிய வந்து ரிசீவ் பண்ணிக்கிட்டே இருக்கும். இதனால வந்து அந்த யூசரோட மைண்ட் வந்து அப்படியே வந்து கரப்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆனா, நீ வந்து அந்த விஸ் எனர்ஜிய வந்து ட்ரெயின் பண்ண காரணத்தினால, அது வந்து ஒரு பேரியர் மாரி ஆக்ட் பண்ணி, அங்க இருக்க அந்த
சீட் ஆஃப் டார்க்னஸை வந்து கொஞ்சம் சப்ரஸ் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கு. அதனால தான் நீ இன்னும் வந்து ஒரு வெறிகொண்ட ஒரு மான்ஸ்டரா வந்து இன்னும் சுத்தாம இருக்க அப்படின்னு வந்து அவரு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்படியே அவரோட வாண்ட வச்சு அங்கிட்டு இங்கிட்டு சுத்தி காமிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ வந்து எக்ஸாமின் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹெல்மெட் என்ன நினைக்கிறான்னா, அவருக்கு வந்து இன்னும் நான் வந்து ஃபாரஸ்ட் ஆஃப் ரூட்லேருந்து வெளியே வந்தத பத்தி தெர்ல. அப்பனா அத பத்தி ஒரு நல்ல விஷயமா, கெட்ட விஷயமா தெரியலையே! அப்ப நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது, அந்த அது போக பார்த்தோன்னா, இந்த ப்ரீஸ்ட் இருக்காங்கல்ல, இந்த லுமின்லேருந்து வந்தவங்க. அவங்கனால வந்து நீ உன்ட்ட இருக்கிற அந்த சீட் ஆஃப் டார்க்னஸ் வந்து ட்ரேஸ் பண்ண முடியாது. ஏன்னா, அது ரொம்ப கஷ்டம். அட்லீஸ்ட் உன்னோட பாடி அவங்க மொத்தமா எக்ஸாமின் பண்ணாம இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு இந்த மாரி தெரியாது. உனக்குள்ள வந்து இந்த மாரி சீட் ஆஃப் டார்க்னஸ் இருக்குன்னு. அப்படின்னு அனட்டாயில் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன் என்னைய மாரி ஒரு ஆர்க் மேஜா இருந்தாலும், உன் உடம்புல இருக்க அந்த சீட வந்து என்னால பார்க்க முடில. உன் உடம்புல இருக்க அந்த சீட நான் எப்படி வந்து பார்த்தேன்னா, இங்க இருக்க இந்த ஃபாரஸ்ட் இருக்குல்ல, இதுல இருக்க அந்த டீமானிக் எனர்ஜிய வந்து உன் உடம்புக்குள்ள போம்போது அதுக்கு ரியாக்ட் ஆச்சு. அதனால தான் என்னால கண்டுபிடிக்க முடிஞ்சுச்சு. ஒருவேளை நான் உனக்கு அவ்வளோ அட்டென்ஷன் குடுக்காம இருந்திருந்தா, என்னால கூட அத பார்த்துருக்க முடியாது. அப்படின்னு அனட்டாயில் சொல்றாங்க. ஸோ இது வந்து ஒரு பிளாட்டா இது மாரி வச்சுக்கோங்க. மத்தவங்கனால வந்து ஏன் வந்து பார்க்க முடில அப்படின்னு கேட்கறதுக்கு காரணம் இந்த ஒரு கான்செப்ட்டா இருக்கும். அப்பனா நான் வந்து இந்த டிமானிக் எனர்ஜி இருக்கிற ஏரியாஸ்ல அவ்வளவா போகக்கூடாது. அந்த இடத்த விட்டு நான் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு ஹீரோ நெனச்சுக்கிட்டு இருக்கான். உனக்கு வேணா ஒரு பிரைட்டான ஃபியூச்சர் இல்லாம இருக்கலாம். ஆனா, நீ வந்து நேரத்துக்கு ஏத்த மாரி நீ வந்து ஸ்ட்ராங் ஆயிட்டே இருப்ப. அந்த மாரி இருக்கும்போது, நீ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு தனித்துவமான மனுஷனா இருப்ப. அப்படின்னு அனட்டாயில் சொல்றாங்க. ஏன் அந்த டெம்பரர் அட்டென்ஷன கூட நீ அவாய்ட் பண்ணலாம். ஆனா, ஒருவேள அந்த சீட் ஆஃப் டார்க்னஸ் வந்து உன் உடம்புல வந்து ரொம்ப பொசஸ் ஆயி, அந்த டிமானிக் எனர்ஜி உன் உடம்புக்குள்ள வந்துச்சுன்னா, உன்னோட மைண்ட் கரப்ட் ஆயி, நீ ஒரு கிரிமினலோ, இல்ல ஒரு டிமானிக் பீஸ்ட்டா கூட மாறலாம். அதனால அந்த சீட வந்து உன்னைய கன்சியூம் பண்ணாம வச்சுக்கோ, அப்படின்னு வந்து அவரு சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா 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 உன் கையில இருக்க ஸ்வாட் வந்து இந்த உலகத்தையே அழிக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு இது. இந்த உலகத்துல இருக்க எக்கச்சக்கமான உயிர்களை வந்து உன் கையால அழிக்க முடியும் அப்படின்னு வந்து அனட்டாயில் சொல்றாங்க. இந்த இடத்துல வந்து ஸ்வாடுன்னா ஸ்வாடுன்னு கிடையாது. நம்ம ஹீரோட அந்த பவர் தான் சொல்றாங்க. நம்ம ஹீரோட அந்த பாடிய தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நான் இவ்வளோ நேரம் சொன்னதெல்லாம் வந்து ஒரு சீட் ஆஃப் டார்க்னஸ் வந்து ஒரு மனுஷனை பொசஸ் பண்ண இதுதான் ஆகும். அவங்க வந்து ஒரு மான்ஸ்டர் தான் மாறுவாங்க அப்படின்னு சொல்லி அனட்டாயில் முடிக்கிறாங்க. ஒரு அப்போ நம்ம ஹெல்மெட் வந்து அந்த மாதிரி ஒன்றும் நடக்காது. ஏன்னா நான் ஒரு மனுஷன் அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா நான் வந்து ஒன்றும் அந்த டிமானிக் கிடையாது. அந்த டிமானிக் எனர்ஜி என் உடம்புல இருந்தாலும் நான் ஒரு மனுஷன் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ அனட்டாயில் வந்து ஹஹஹா நீ சொல்கிறது கரெக்டு தான். ஏன்னா மனிதர்கள்னால அவங்களோட விதியை வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியும். அதுலேயும் மனிதர்கள் நினைச்சா அவங்களோட விதியை கூட மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு விஷயத்த பார்த்ததுலயே எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு. இந்த இது எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் கிளப்பி விட்டுருக்கு. அதனால நான் உன்னை கண்டிப்பா வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பேன் ஸ்பெஷல் பாய். ஒருவேளை உன்னால இந்த சீட் ஆஃப் டார்க்னஸ்லேருந்து வெளியே வராம போயிருச்சுன்னா, உன்னால ஓவர் கம் பண்ணாம முடிஞ்சுச்சுன்னா, நான் கண்டிப்பா உன்னை ஸ்டாப் பண்ண வருவேன். அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கான். ஏன்னா, நீ எப்ப வந்து என்னோட லெவலுக்கு வருவேன்னு உனக்கு தெரியாது. நீ எப்ப என் லெவலுக்கு வந்து என்னைய நீ சப்ரஸ் பண்ணுவேன்னு உனக்கு தெரியாது. அதனால நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. உன்னோட வில்ல வச்சு தான் அந்த டார்க்னஸ வந்து உன்னால பெண்ட் பண்ண முடியும். அப்படின்னு வந்து அனட்டாயில் சொல்லி முடிச்சுக்கிட்டே அந்த டொமைன வந்து மொத்தமா ஓப்பன் பண்ணிக்கிட்டு இருக்காரு.